Daily. Taste the Daily. லீமா ரோஸை கொண்டு வந்து அதிமுகவில் இணைத்ததே வேலுமணி தான். வேலுமணிக்கு ஆதரவாகத்தான் லீமா ரோஸ் களமிறங்கியது. சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் குமரகுருடைய சிஷியன், குமரகுரு எடப்பாடிக்கு சிஷியன். இப்போ அவர் சொல்லிட்டு போகிறார், அண்ணா 25 கோடி கொடுக்குறாங்க. யார்? லீமா ரோஸ். அதை வாங்கி எடுத்து வந்துடுறாங்க. இவர்கள் மானங்கெட்டவர்கள். இந்த கல்லல்லாட்டி பணத்தை ஏழை எளிய மூட்டை தூக்குறவன், வேர்வை மண்ணு சுமக்கிறவன், செங்கல் சுமக்கிறவன் பூரா ஒரு 500 சம்பளத்தை வாங்கி கொடுங்க. 500 என்ன வாங்குறான்? சுரண்டல் லாட்டி வாங்குறான். என்ன கற்பனை இல்லை, விழுந்துரு கோடி விழுந்து. இந்த கும்பல் இப்போது தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசியலையும் அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி வலிச்சிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆதவர்ஜினா டீமு, இந்த மார்டின் டீமால தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மை. விஜய்க்கு நீங்கள் 2022லேருந்து கட்சி ஆரம்பித்து 26 வரைக்கும் 4 வருஷம் பல கோடிகள் செலவு செஞ்சு, எனக்கு தெரிஞ்சு 100 பேர் வேலை பார்த்தான். இதுக்கு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் 100 பேர் வேலை பார்த்தான். ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். 100 பேருக்கு எவ்வளோ சம்பளம்? 1 கோடி சம்பளம். பல கோடிகளை வாரி இறைத்த ஆதவர்ஜினா எடுத்தார். இப்போ ஆதவர்ஜினா கட்டுப்பாடு கவர்மெண்ட் இருக்குது. எந்த படம் வருதோ, பிடிபி, ஹைவேஸு, சாராயம், பில்டர்ஸ், இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி வந்துருச்சு. அத்தனையும் மார்ட்டின்ட்டு போயிடுச்சு. பத்திரமா வச்சுக்கோங்க மார்ட்டின். நான் எப்போ கேட்கறோம் அப்போ கொடுங்க. துண்டு சீட்டு மட்டும் எங்களுக்கு கொடுக்குது. மார்ட்டின்னு ஒரு குடும்பமே விலை பேசி விஜய் அரசை காப்பாற்று. எடப்பாடி இதை உணர்ந்துக்கிட்டாரா? இப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி கண்ணே அவுஞ்சு போச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக அந்த தேர்தலுக்கு அப்புறம் இரண்டாக பிளவுபட்டிருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியாகவும், இன்னொரு பக்கம் சி வி சர்மா எஸ்பி வேலுமணி அணியாகவும் இருக்குது. மாவட்ட செயலாளராக நீக்கியிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அங்கங்கே புது மாவட்ட செயலாளர் கேட்டை திறந்து உள்ளே போகிறது, அலுவலகத்துக்குள்ளே போகிற பிரச்சனை விழுப்புரத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமே இந்த லீமா ரோஸ் அவர்கள் தான் சொல்கிறாங்க. மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே, எந்த அளவு சார் அது உண்மை? இல்லை, எடப்பாடி வரலாற்றில் 2 தவறுகளை செய்தார். ஒன்று, லீமா ரோஸை அதிமுகவுக்குள் கதவு திறந்து விட்டது. 2வது, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கு திட்டமிட்டது. அது உண்மை தானே? உண்மைதான். இரண்டுமே எடப்பாடியை 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளி கொண்டு போய்விட்டது. எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தும் இல்லாதது போல் இருந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் உட்பட அத்தனை பேரும் அதிமுக தோல்வி அடைந்த பிறகும் அமைச்சராகி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். சி வி சண்முகம் டெல்லிக்கு போய் திமுக ஆதரவோடு அமைச்சராகி விடலாம் என்று அவசரமாக தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை, திமுக ஆதரவோடுனா எப்படி புரியல? ஒருவேளை தாவேக்காவோடு சேர்ந்து அந்த அமைச்சரவையில் இடம்பெற நினைச்சாரா, இல்லை திமுக ஆதரவோடுனா? ஏன்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதான் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் திமுக ஆதரவு சொல்கிறீங்களா? அதனால் கேட்குறேன். திமுக எடப்பாடி முதலமைச்சராவதற்கும், சி வி சண்முகம் அமைச்சராவதற்கும், வேலுமணி அமைச்சராவதற்கும், ஹெல்த் விஜயபாஸ்கர் அமைச்சராவதற்கும் யாருடைய ஆதரவோடு? திமுகவோட ஆதரவோடு. நான் எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் பதில். ஓகே. எத்தனை? அவர்கள் ஊழல்வாதிகள். நான் ஊழல்வாதி இல்லை, நான் ஊடகவியலாளர். இந்த ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் திமுக ஆதரவோடு அமைச்சராவதற்காக கடுமையாக முயற்சித்தார்கள். அது நடக்காமல் கருணாநிதி குடும்பத்து செல்வி, கனிமொழி, அழகிரி, தமிழரசு, இவர்களால் அது முறியடிக்கப்பட்டது. கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த துர்கா, சபரீசன், உதயநிதியால் இது முயற்சிக்கப்பட்டது. இப்போது இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதற்கு பிறகு இவர்கள் தாவேக்காவோடு செல்வதற்கு தயார் நிலைக்கு வந்து விட்டார்கள். நேரடியாக
விஜயே எடப்பாடியோட ஆதரவு கேட்டால் எடப்பாடி ஆதரவு கொடுத்துருப்பார். ஆதரவு கேட்காமல் கொல்லைப்புற வழியாக செங்கோட்டையன் அதிமுகவை உடைப்பதற்கு முயற்சி செய்தார். அதிமுகவை உடைப்பதற்கு முயற்சி செய்து செங்கோட்டையன் உங்களுக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட், டாஸ்மார்க் கான்ட்ராக்ட், குவாரி கான்ட்ராக்ட், செம்மண் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பேசியதை அப்படியே அந்த டேப்புகள் எடப்பாடிகிட்ட போய் ஆளுநரிடம் போகப்பட்டது. குதிரை பேதம் நடக்குது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்த முயற்சிக்கிறார்கள் என்று முயற்சிக்கு வர்றாங்க. அப்போது அதன் பிறகு தான் இந்த வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவை உடைப்பதுன்னு முடிவாயிடுச்சு. ஏன் முடிவாச்சுன்னா 3 பேரும் 1000 கோடி ரூபாய் குவாரி வரி பாக்கி கட்டணும். இவர்கள் கட்டுப்பாடு 100 குவாரி இருக்குது. அப்போ அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரத்தில் இருக்கணும். அது எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, திமுக அதிகாரமாக இருந்தாலும் சரி, தாவேக அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதிமுக அதிகாரமாக இருந்தாலும் சரி, 3 ஒன்று தான் இந்த 3 குற்றவாளிகளுக்கு. இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? அப்போ தான் லீமா ரோஸ் துணைக்கு அழைக்கப்படுகிறார். ஏன்னா லீமா ரோஸை கொண்டு வந்து அதிமுகவில் இணைத்ததே வேலுமணி தான். வேலுமணி மூலம் அவருக்கு கோயமுத்தூர் மண் பாசம், கொங்கு மண் பாசம். அப்போது இப்போ வேலுமணிக்கு ஆதரவாகத்தான் லீமா ரோஸ் களமிறங்கி இருக்கார். நீங்கள் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ், கள்ளக்குறிச்சி குமரகுருடைய சிஷியன், குமரகுரு எடப்பாடிக்கு சிஷியன். இப்போ அவர் சொல்லிட்டு போகிறார், அண்ணன் 25 கோடி ரூபா கிடைக்குதுண்ணே. யாருக்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி இல்லை, எடப்பாடி பழனிசாமியுடைய சிஷியன் மாவட்ட செயலர் குமரகுருக்கிட்ட, கள்ளக்குறிச்சி குமரகுருக்கிட்ட யார் சொல்லிட்டு போகிறா? எம்எல்ஏ சொல்கிறார். எம்எல்ஏ சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் பேரே சொல்லியாச்சு. அண்ணா 25 கோடி கொடுக்குறாங்க. யார்? லீமா ரோஸ். அதை வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. அட பாவி, நீங்கள் அவர் கட்டுப்பாட்டிலே வச்சுருக்காரு. ரெஸ்ட் ரூம் போட காணாம போயிட்டார். எடப்பாடி கூட கேட்குறாரு, நீ சொல்லித்தரப்பா நான் 25 கோடி கொடுத்தேன். அந்த பையன் வெற்றி பெறுவதுக்கு எவ்வளவு? 25 கோடி. இவன் இங்கே 25 கோடி வாங்கி லீமா ரோஸுக்கு 25 கோடி வாங்க அங்கே போயிட்டானப்பா. என்னப்பா நீ என்னப்பா அரசியல் நடத்துகிற? அண்ணா மருந்து குடி செத்து போயிடுறேண்ணே. யார்? குமரகுரு. இப்படி இப்போ இது ஒரு உதாரணம். பல உதாரணங்கள். லீமா ரோஸ் தான் பின்னணி. லீமா ரோஸுக்கு பின்னணி வேலுமணி. ஓகே. திமுகவில் வந்து இதே குற்றச்சாட்டு முன்னாடி என்ன குற்றச்சாட்டுங்கிறத விட ஒரு பரவலாக பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாற்றின் கும்பலை வந்து லாட்ரி கும்பல் நம்ம உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு தெளிவு பண்ணி தான் அரசியலில் திரு ஆதவர்ஜனாவே நீ இங்கே பதவி காசக்கூடிய தம்பி உன்னை உள்ளே, ஏன்னா நீ பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு முதல்ல நீ என்ன வேணாலும் பண்ணணும், நாளைக்கு ஆட்சியை உள்ளே வந்துட்டு கவுழ்த்து விடுங்கிற அட்வான்ஸாக முந்திக்கிட்டு தான் திமுகன்னு சொல்கிறாங்களே. இன்னைக்கு இங்கே வந்து இப்படி ஒரு சீட்டை வாங்கி அதிமுக வந்து இன்னைக்கு கட்சியை 2 உடச்சிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்களே. அதனால தான் முன்கூட்டியே எச்சரிச்சுதா திமுக அவங்கள உள்ளே விடாத காரணம். திமுக கருணாநிதிக்கு முன்னாடி அண்ணாதுரையே வாயை திறந்தாலே அத்தனையும் பொய். அண்ணா அப்பம்பேர் தெரியாத அண்ணா வாயை திறந்தாலே பொய். இன்னைக்கு அது எங்கே வந்து நிற்கிது? கடைசியில் வந்து நிற்கிது. நான் கேட்குறேன், 500 கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக திமுக யார்கிட்ட வாங்குச்சு? மார்ட்டின் குடும்பத்தில் வாங்குச்சு. மார்ட்டின் மகன் சொல்கிறான், யார்? சார்லஸ் மார்ட்டின். 500 கோடி கொடுத்தோம். அப்போ அது கள்ளப்படம்னு தெரியலையா? நல்ல படமா? என்ன சொன்னார் முதலமைச்சர்? ஏப்பா களவா விற்றுங்கப்பா, இந்த மக்களை களவா ஏமாத்திக்கப்பா, தாலி அறுத்துருப்பா, பிளாக்ல வித்து. ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா அப்போ முதலமைச்சருக்கு லாய்க்கா இந்த மக்களை ஏமாத்திக்க. கள்ளவா போலீஸில் உனக்கு சப்போர்ட் பண்ண பிடிக்காது. இங்கே எவனுக்காவது உப்பு போட்டு சாப்பிட்றானா தமிழன்? எவனா உரப்பு போட்டு சாப்பிட்றானா? ஒரு முதலமைச்சர் அலுவலகம் சொல்லுது களவா விற்றுக்க, இந்த மக்களை ஏமாத்திக்க, சுரண்டி சாவிட்டவன் இவர் தான் முதலமைச்சர். இந்த நாடாங்க இது, இந்த உருப்பிடுவாங்க இந்த உலகம். அவன் ஓப்பனாக சொன்னானே இல்லையா? அதுக்கு பின்னாடி ஏதாவது பதில் இருக்கா? ரிப்ளை பண்ணவே இல்லையே. இதை விட 2014-21 வரைக்கும் இந்த ஆதவ் அர்ஜுனா நல்லவனா கெட்டவனா அல்ல, அவருடைய உழைப்பை ஏமாற்றியது கருணாநிதி குடும்பம். 5 வருஷமா யாருக்கு? பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து ஐடி வேலை பார்த்தாரு. சபரீசனுக்கு வேலை பார்த்தாரு. அப்போ யார் நல்லவன்? சபரீசன் நல்லவனா ஆதவ் அர்ஜுனா நல்லவனா?
ஆதவர்ஜுனா 500 கோடி பணம், அந்த பெண் நிறுவனம், பிரசாந்த் கிஷோருக்கு பணம் அத்தனையும் கொடுத்து இந்த முதலியார் பையனை பெரிய 5 லட்சம் கோடி தேடி வச்சுருக்கான். 5 லட்சம் கோடி இந்த விஜய் பறிமுதல் பண்ணுவாரா? 5 லட்சம் கோடி எங்கே இருக்குது? நான் சொல்கிற புள்ளி வரும். தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட்டாக இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. 5 மாநிலம் முழு ரியல் எஸ்டேட்டுக்கு தொழிலையே கட்டுப்படுத்துவதே இந்த முதலியார் பையன்தான். லண்டனில் சொத்து 5 லட்சம் கோடி, 50 ஆண்டு காலமாக அரசு நடத்தி 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆகலை தமிழனுக்கு. இப்போ 5 வருஷத்தில் 10.5 லட்சம் கோடி கடன் எங்கே போச்சுது? அப்படியே தேடி வச்சுருக்கான். குண்டி வெளிநாட்டில் பதுக்கிட்டான், துபாயில் வச்சுருக்கான். குண்டு விழுந்து எல்லா காசு ஆரம்பிச்சு அவன் அமுத்திக்கிட்டான். அப்போது இவர்கள் மானம் கெட்டவர்கள். இந்த கள்ளலாற்றி பணத்தை ஏழை எளிய மூட்டை தூக்குறவன், வேர்வை மண் சுமக்கிறவன், செங்கல் சுமக்கிறவன் பூரா ஒரு 500 சம்பளத்தை வாங்கி கொடுக்குது. 500 என்ன வாங்குறான்? சுரண்டல் லாட்ரி வாங்குறான். என்ன கற்பனை இல்லை, விழுந்துடும், கோடி விழுந்துடும். ஒரே நம்பருக்கு 5 பேருக்கு லாட்ரி விழுகும். இந்த கும்பல் இப்போது தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசியலையும் அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி வலிச்சுக்கிச்சு. இப்போ திமுக இவர்களை பயன்படுத்தி கொண்டு அவன் ஆப்டால் ஒரு எம்பி சீட்டு கேட்டான். எம்பி சீட் கொடுத்து தான் எனக்கு விஜய் முதலமைச்சர் இல்லை. ஒரு எம்பி சீட் தாங்க கேட்டானுங்க அந்த ஆள். சரியா உங்கள் சாவகாசம் வேண்டாம், 500 கோடியும் போச்சு, 5 வருஷம் போச்சு. நான் போய் திருமாவளவன்கிட்ட கோடியை கொடுத்து எம்பி வாங்க அங்கே போனார். அதையும் கெடுத்தது இந்த சபரீஷன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆதவர்ஜுனா டீமு, இந்த மார்ட்டின் டீமால தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க மாதிரி சொல்கிறீங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா குலமாக இருந்தது இந்த குடும்பம் தான். வேற யாரு? விஜய்க்கு நீங்கள் 2022லேருந்து கட்சி ஆரம்பித்து 26 வரைக்கும் 4 வருஷம் பல கோடிகள் செலவு செஞ்சு பல கூட்டங்கள் நடத்தி எனக்கு தெரிஞ்சு 100 பேர் வேலை பார்த்தான். இதுக்கு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் 100 பேர் வேலை பார்த்தான். ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். 100 பேருக்கு எவ்வளோ சம்பளம்? 1 கோடி சம்பளம். எத்தனை வருஷமா? வருஷம் 12 கோடி சம்பளம். 4 வருஷமா 50 கோடி சம்பளம். இப்படி பல கோடிகளை வாரி இறைத்த ஆதவர்ஜுனா எடுத்தார். இப்போ ஆதவர்ஜுனா கட்டுப்பாடு கவர்மெண்ட் இருக்குது. எந்த படம் வருதோ, பிடிபிடி, ஹைவேஸு, சாராயம், பில்டர்ஸ், இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி வந்துருச்சு. அத்தனையும் மாட்டின்ட்டு போயிடுச்சு. பத்திரமா வச்சுங்க மாட்டி. நான் எப்போ கேட்குறோம் அப்போ கொடுங்க. துண்டு சீட்டு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் மாப்பிள்ளைட்டு போயிட்டு இருந்தது. எங்கே மாப்பிள்ளைட்டு போயிட்டு இருந்தது, சபரீஷுக்கு போயிட்டு, இப்போ யார்கிட்ட போயிட்டு இருக்கு? மாட்டின்ட்டு போயிட்டு. இதுக்கு இந்த மாப்பிள்ளையெல்லாம் அந்த மாப்பிள்ளைட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு மாப்பிள்ளை, அந்த பக்கம் ஒரு மாப்பிள்ளை. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக தான் காரணம். திமுக ஆட்சியை பிடிச்சிருவான், கட்சியை பிடிச்சிருவான், விரட்டி விட்டான். அத்தனையும் போய் அத்தனை பேருக்கு அப்போ பேரே தெரியாது. இப்போ மார்ட்டின் குடும்பம் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ல பார்த்தா என்ன சாதிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் 100%. நாளைக்கு இந்த லாட்ரி இது மூலியமா உள்ள லாட்ரி வர கத்திரிக்காய் வர லாட்ரி விட 100 மடங்கு கொட்டுது. அந்த காசு அதில் பார்த்து 100 மடங்கு கொட்டுது. லாட்ரி எதுக்கு அடிக்கணும்? அடித்து கடிச்சு வாங்கி இதை மொத்தமாக டெய்லி வந்துட்டுருக்கு. அப்புறம் அது கொட்டணும். விஜய்க்கு பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, பையனை இன்சியல் எடுத்துட்டான். மொத்தம் 5 லட்சம் கோடி வச்சுருப்பாங்க. கடைசியில் அத்தனையும் அவங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் வாழப்பாடின்னு ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார். அவர் பெட்ரோலியம் அமைச்சர். அம்பானி அம்பானி தான், இப்போ அதானி கிடையாது. அம்பானி ஆதரவில் அவர் ஈராக்கு போகிறார். ஈராக்கு போய் குருட்டாயில் குழாய் வழியாக பம்பாய் கொண்டு வரணும். யாருக்கு? அதானிக்கு, சாரி அம்பானிக்கு. இதுக்காக அவருக்கு 10,000 கோடி ரூபா அவருக்கு நிதி டொனேஷன். வாஜ்பாய் நீயே வச்சுக்கிட்டார், கட்சி டெவலப் பண்ணுங்க. ராமதாஸும் வாழப்பாடியும் குழாய்களாய் போட்டு சதாம் ஹுசேன்கிட்ட பேசி கீசி ஒப்பந்தம்லாம் கைது போட்டு பாகிஸ்தான் அரசோட ஒப்பந்தம் போட்டு குழாய் பதிச்சு கொண்டு வரதுக்கான திட்டம் தயார். 10,000 கோடி பணம் சக்ஸஸ். அப்போது அம்பானி சொன்னார், 10,000 கோடி வாங்கி கொண்டு நீங்கள் இங்கே பேங்கில் போட்டு முடக்கி வைப்பீங்க. ஏங்கிட்டு இருந்தால் அது வியாபாரத்தில் போட்டு என்ன ஷேர் வருது உங்களுக்கு கொடுத்தாரு. ஓகே சரி, லஞ்ச பணம் தான், நீயே வச்சுக்க, எனக்கு வட்டியை மட்டும் கொடு, உன்னை விட பாதுகாப்பானாலும் எனக்கிட்ட யாரும் இல்லை, நீயே வச்சுக்க. இப்படி சொன்னார். கடைசியாக 10,000 கோடியும் அம்பானிகிட்ட இருந்தது. அம்பானி 6 வச்சு போயிட்டார். அம்பானி போனார் வாழப்பாடி. அப்பாவுக்கிட்ட கொடுத்து வச்சிங்க, எனக்கு அப்பாட்டு தான் கேட்கணும். அப்பா எங்கே இருக்கார்? மேலே இருக்கார், கையை விரிச்சிட்டாப்புல. ஆமாம்.
உடனே சரி நான் அதை பார்க்குறேன். கொஞ்ச நாள் இவர் செத்து போயிட்டார். யார்? வாழப்பாடி செத்து போயிட்டார். மகன் போனார். அப்போ உங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அப்பா வாங்கினார். 2 பேருமே மேலே இருக்காங்க. 2 பேருமே தான் முடிவு பண்ணணும். இது என்னப்பா பண்ணுறது, நீ வந்துட்டா பாவம், இந்த ஒரு 5 கோடி வச்சு. இவருக்கு 5 கோடி பெருங்காசு. சுகந்தன் யார் பையன்? வாழப்பாடி பையன். இப்போ 5 கோடி வாங்கி வச்சுட்டு இப்போ இருக்கார். இதே கதை தமிழ்நாட்டு பணம்லாம் சுரண்டி எல்லா பையிலும் அதானிட்டி அம்பானிட்டி தான் கொடுத்து வச்சான். இந்த ஓபிஎஸ்ஐ போன்ற ஆட்கள், தங்கமணியை போன்ற ஆட்கள். இப்போ ஆட்சி மாறி காட்சி மாறின பிறகு அதானி உங்களையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்ட்டார். அப்போ இந்த மக்களுக்கு சூடு சொரணை இருந்தால் இந்த திராவிட இயக்க ஆட்கள் எல்லாம் ஓட்டு போடுவானா? 6000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுறான், 8000 கொடுத்த ஓட்டு போடுறான், 5000 கொடுத்த ஓட்டு போடுறான். இந்த பணம் கூட அப்படியே சுரண்டி மாப்பிள்ளைகிட்ட இருந்தது 5 லட்சம் கோடி, நேருகிட்ட இருந்தது காந்திபுரம், இப்போ மாற்றிட்டு போயிட்டு. இதுதான் திராவிட இயக்கத்துக்கான மாற்று அரசியல். இவர்கள் பேசுவது பூரா உண்மைக்கு மாறானது, உண்மையே அல்ல. உண்மைகளை கொள்ளுபவர்கள் தான் இந்த திராவிட இயக்க கொள்ளைக்காரர்கள். யாராவது ஜெயிலுக்கு போகாமல் இருக்கானா? செங்கோட்டையும் ஜெயிலுக்கு போனார், வேலுமணி ஜெயிலுக்கு, தங்கமணி, எல்லா பயிலும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து. இன்கம் டேக்ஸ் ரெய்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு, சிபிஐ ரெய்டு, லோக்கல் போலீஸ் ரெய்டு. இதாங்க ஒரு தகுதி. எவனாவது காமராஜும் கக்கனும், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதரும், இப்படி கக்கன், இப்படி யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ நீங்கள் களவாணி பெயர்களாக இருக்கான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூடிய விரைவில் மாற்றின் குடும்பத்தால் அந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வருங்கிறீங்களே. கெட்ட பேர் வந்தால் என்ன வரலானா? மக்கள் 5 வருஷம் நீங்கள் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போது மாற்றின்னு குடும்பமே விலை பேசி விஜய் அரசை காப்பாற்று. விஜய் அரசை காப்பாற்று. சங்கராபுரம் ராகேஷ் இப்போ எங்கே இருக்கான்? லீமா ரோசிட்டு போய் செட்டில் ஆகிட்டான். 25 கோடி வாங்கிட்டு கிளம்பிடுவான். இப்படி பல சங்கராபுரம் ராகேஷ்கள் எங்கே இருக்காங்க? இந்த கட்சியை உடைக்கிறது பூரா 25 கோடி கொடுக்கறது பூரா யார்? லீமா ரோஸ் தான். லால்குடியில் 60 பேர் பார்ச்சனர் ஓட்டி. எடப்பாடி இதை உணர்ந்துக்கிட்டாரா? இப்போ இதை உள்ள சேர்த்து அதை கேட்குறேன். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி கண்ணே அவுஞ்சு போச்சு. சூரிய நமஸ்காரம் பண்ணா என்ன, நில சந்திர நமஸ்காரம் பண்ணான்னா குப்புசாமியை நமஸ்காரம் பண்ண கண்ணே போச்சுங்க. இப்போ யாரை சொல்லி என்ன பண்ணுறது? எடப்பாடிக்கு நீங்கள் அத்தனையும் அவுட் ஆகி போச்சு. என்ன பண்ண இல்லை, அதிமுகவுக்கு சேரும் பொழுதே லீமா ரோஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு தான் உள்ளே வந்து எல்லா கட்டிங் தான். எடப்பாடிக்கு 100 கோடி, 200 கோடி, வேலுமணிக்கு 100 கோடி, வளர்மதி போய் கேட்டதுக்கு 10 கோடி, நம்ம அம்மா அது பழைய மந்திரி கோகுலேந்திராவுக்கு 10 கோடி, யார் கேட்டாலும் 10 கோடி. வேலை 60 பேர் வேலை பார்த்துருக்கான் ஒன்றிய நகரம், எல்லாம் பார்ச்சூனல் போயிட்டு இருக்கான் டபுள் ஏசியை போட்டு. இல்லை, அந்த அம்மா ஜெயிச்ச தொகுதியிலே பொறுப்பாளர்கள்லாம் இன்னோவா. அதான் சொல்கிறேன், இன்னோவா இல்லைம்மா, பார்ச்சூனர் இன்னோவாவோட ஜாஸ்தி. 50 லட்ச ரூபா கார், எல்லாம் ஆட்டோ, சைக்கிள் மாதிரி, ஆட்டோ மாதிரி. இவங்களே ஆட்சிக்கு வந்து ஆட்சி பதிவு பண்ணிட்டு போனது நம்ம எதுக்கு? யாரு இந்த குடும்பமே மாட்டின் குடும்பமே தேர்தல் அது மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. மக்கள் ரெட்டலைக்கு போடுவான், உதயசூரனுக்கு போடுவான், இல்லைன்னா விசிலுக்கு தானே போடுவான். இவர்களுக்கு நேராக இந்த கும்பலா ஐயோ ஓடியில் போயிடுவான். இப்போ அடுத்த ரவுண்டு லீமா ரோஸுக்கு வேண்டி ஓட்டு விடுமா? அங்கே எந்த சின்னத்தில் இருக்காங்களோ ஓட்டு விடுமா? அது இப்போ லீமா ரோஸுக்கு ரெட்டலைக்கு தானே சார் ஓட்டு. ரெட்டலைக்கு விழுந்துச்சு. எம்ஜிஆர் ரெட்டலைக்கு தான் விழுந்தது. இப்போ தனியாக நின்னா டெபாசிட் கூட வாங்காது. அரசியல் கட்சியை கைப்பற்றி அதுலேருந்து தானே அரசியல் ஆரம்பிக்குது. இல்லை சார், இது எனக்கு நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, திமுக வந்து நன்கு உணர்ந்துட்டு தான் அந்த மாதிரி கும்பலை உள்ளே அலோட் பண்ணாமல் அவங்க பாண்டில் ஏமாற்றிருக்காங்க. ஒரு பெரிய திமுகவும் இந்த கும்பல்களில் வச்சு தானே அரசியல் பண்ணுறோம். இந்த கும்பல் இதை விட மோசமான கொள்ளக்குறிச்சி கும்பல் அங்கே. அதனால தான் மக்கள் ஓட்டே போடல. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலையே. பாபு யாருன்னு தெரியாது, கந்துவட்டி பார்ட்டி, 200 பேர் வச்சு ஆளை அடித்து வீட்டை காலி பண்ணுற கந்துவட்டிக்காரன். இந்த கொள்ளக்காரனோட அவன் பரவாயில்லன்னு அவனுக்கு ஓட்டு போட்டு ஊற்றிட்டாங்க. இதுதானே உண்மை. இவன் ஊரையே கொள்ளையடிக்கிறான், அவன் குளத்து தொகுதியை தான் கொள்ளையடிக்கிறான்னு அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதானே இயற்கை. ஊழல் அதாவது கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. நான் இவ்வளோ வாக்குறுதி சொன்னதெல்லாம் இன்றைக்கி மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர்கள் ஃபுல்லாக கோயிலுக்கு பூரா எனக்கு காலேருந்து நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2500 சொன்னீங்களே, இல்லை நாங்கள் நிதிநிலையை சரி பண்ணிவிட்டு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அடிச்சிருக்க கொள்ளையை வச்சே நான் வந்து சீர் செய்வேன், சரி செய்வேன் தான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அது சாத்தியமாகுமா? இவரே நேரம் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். நான் வர்றேங்க, தனியாக பேசணும், தயவுசெய்து யாரும் இருக்கக்கூடாது,
டிஆர் பாலு இருக்கக்கூடாது, துரைமுருகன் இருக்கக்கூடாது, ஐ பெரியசாமி இருக்கக்கூடாது. அப்பா அம்மா 2 பேர் மட்டும் இருக்கேன். நான் தனியாக அவங்க வீட்டுக்கு போகும்போது யாராவது கட்சி பொதுச் செயலாளர் தலைவர் யாரும் இருந்தாங்களா? போகலை. 2 பேர் தனியாக. என்ன நீங்கள் திருநதை நான் அந்த வழக்கு போட மாட்டேன். 5 லட்சம் கோடி அடித்ததை நான் எதையுமே கேட்க மாட்டேன். நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் சுருட்டிக்கிறேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எதிர்க்கட்சியாக இருந்தால் அவ்வளோ. நாங்கள் எதையுமே பேச மாட்டேன். அதனுடைய எஃபெக்ட் எங்கே தெரியுது? பொது வாக்கெடுக்க போகும்போது நைஸாக நடுவுனது பார்த்தீங்களா? உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்தால் உன்னை தோக்கடிச்சிட்டு வந்திருக்கான். தீய சக்தின்னு உள்ளேருந்து என்ன பண்ணியிருக்கணும்? எதிர்த்து இருக்கணும். ஏன் தப்பிச்சு ஓடுற? டிஆர் இவர் விஎஸ் பாபு சொன்னார்ல, ஸ்டாலின் சொன்னார் விஎஸ் பாபு கதையை முடிச்சிட்டாரு. அவர் திருப்பி உன் கதையை நான் முடிச்சிட்டேன்னார். பார்த்தீங்களா? அதே போல் அங்கே 2 பேரும் நீ திருட நான் கண்டுக்க மாட்டேன், நான் திருட நீ கண்டுக்காது. இதுதான் இப்போ அரசு ஓடுது. மொத்தத்தில் மக்கள் தான் முட்டாளா, மக்கள் தான் முட்டாள், தொடர்ந்து முட்டாள். முட்டாள்னா ஒரு தலைமுறை 3 தலைமுறை முட்டாள்ல, ஒரு 10 தலைமுறை முட்டாள். முட்டாள் 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 நான் மரபணுவே முட்டாளாக போயிடும். சினிமா தியேட்டரில் இருந்த ஒரு சினிமா நடிகனை ஒரு அரசியல் மேடையில் பேச தெரியாது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போகல. வைகோ வேலூர் ஜெயிலில் 1 வருஷம் இருந்தார். காமராஜ் 9 வருஷம் இருந்தார். 1 மணி நேரம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. 1 மணி நேரம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, கேரவன் இல்லாமல் இருக்க முடியாது. இவர்களெல்லாம் இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய பதவிக்கு இந்த சினிமாக்காரன் உட்கார வச்சுருக்காங்கன்னா, மரபணுவே மாறிப்போன தமிழன், முட்டாளாக மாறிப்போன தமிழன், அடிமையாக மாறிப்போன தமிழன். இப்போ திரைப்பட நடிகைகள் தான் நமக்கு தலைமை தாங்க வரணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நிச்சயமாக சார், இந்த சூழலும் வருங்காலத்தில் மேபி மாறலாம். அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.